நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பெண்ணுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டால் அந்த சமுதாயமே கல்வி அறிவு பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லுவார்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளிலையும் தங்களுடைய சாதனைகளை நிலைநாட்டி கொண்டுதான் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். விண்ணில் பறப்பதாக இருக்கட்டும் சரி, விண்வெளியில் தங்களுடைய கைங்கரியங்களை காட்டுவதாக இருக்கட்டும். ஆனால் பொதுவாக அரசியல் தளத்துல பெண்கள் காத்திரமான பங்களிப்பை நிகழ்த்துறாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறதா? குறிப்பாக தமிழக அரசியல்ல பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்பதை அலச இருக்கின்றது இன்றைய உண்மையின் அலசல். அரசியல் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு வல்லமை தொன்று தொட்டு ஆண்களுக்கு தான் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீர்கள்னு சொன்னால் பெண்களுக்கான வாக்குரிமை ஒரு மனித உரிமை என்று சொல்லி 18ஆம் நூற்றாண்டில் தான் பெண்கள் இதற்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டு வரை பெண்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதற்கு பிறகு ஒரு வேட்பாளராகவோ அல்லது வாக்குரிமையோ பெண்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1921ஆம் ஆண்டு மதராச மாநிலம் தான் பெண்களுக்கான வாக்குரிமையை கொடுத்தது. அதுவும் ஆண் பெண் இருபாலாரும் சொத்துரிமை உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வாக்குரிமையையும் வேட்பாளர் தன்மையையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உலகளவில் பார்க்கின்ற பொழுது இந்திய தளத்திலேயோ அல்லது தமிழக தளத்திலேயோ பெண்கள் அரசியலுக்குள்ளே பிரவேசிக்கின்ற அளவோ அல்லது அரசியல்ல ஜொலிக்கின்ற அளவு கணிசமான அளவு குறைவாகத்தான் காணப்படுது. பெண்களுடைய அரசியல் பிரவேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டு சட்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம். 1996ஆம் ஆண்டு தேவகவுட அரசால் தான் இந்த சட்டம் முதலாக முன்மொழியப்படுகிறது. இந்த சட்டம் இன்று வரை கிடப்பில் இருக்கிறது என்பது அடுத்த ஒரு கதையாக இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய அரசியல்ல தங்களுடைய காத்திரமான சில முன்னகர்வுகளை முன்னெடுக்கிறதுக்கு இந்த சட்டம் மிக பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனைவராலும் நம்பப்பட்டது. ஆனால் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த சட்டத்திற்கு எதிரான சில விஷயங்களும் முன்வைக்கப்பட்டது. மேட்டுக்குடியை சேர்ந்த பெண்கள், அதாவது உயர் சாதி வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு தான் இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும். மக்களவையிலேயோ அல்லது மாநிலங்களவையிலேயோ பெண்களினுடைய பிரதிநிதித்துவம் என்றது உயர் சாதி பெண்களுடைய பிரதிநிதித்துவம் தான் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதற்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைக்கிறவர்கள் சொன்னார்கள். இதன் அடிப்படையில் நிச்சயமாக இந்த 32% இட ஒதுக்கீட்டுக்கு உள் ஒதுக்கீட்டு அவசியமாக இருக்கிறதுன்னு சொல்லி சில கருத்துகள் முன்வைக்கப்பட்டது. இந்த சட்டம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாநிலங்களவையில் 2010ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இன்று வரைக்கும் மக்களவையில் இந்த 32% அடிப்படையிலான இந்த இட ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படாமல் அனைத்து கட்சிகளினுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் 1996ஆம் ஆண்டுல முன்வைக்கப்பட்ட இந்த சட்டம் 2019ஆம் ஆண்டிலையும் அனைத்து கட்சிகளினுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் பெண்களுக்கு இந்திய தளத்திலேயோ அல்லது தமிழக தளத்திலேயோ ஆட்சிக்குள்ள, அதாவது அரசியல் செய்வதற்கான ஒரு முன்னகர்வு எவ்வளவு தூரம் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த 23 வருடங்களுக்கு மேலாக என்பதை நாம் வெளிப்படையாக புரிந்து கொள்ளலாம். மக்களவையில் இன்று வரைக்கும் கிடப்பில் இருக்கிற இந்த சட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீர்கள்னு சொன்னால் திமுக இதனை 50% மாற்றி ஒரு சட்ட வரவையும் கொண்டு வந்திருக்கிறது. இப்படி இந்த பெண்களுக்கான இட ஒதுக்கீடு தொடர்பில் பல கட்சிகளினுடைய ஆதரவு போக்கு இருந்தாலும் கூட கடந்த மக்களவை தேர்தல், அதாவது 2014ஆம் ஆண்டு நிகழ்ந்த மக்களவை தேர்தலில் பெண்களை பொறுத்த வரைக்கும் 4 பெண்கள் தான் தெரிவாகி இருக்கிறார்கள். 534 தொகுதிகளில் தமிழகத்திலிருந்து 4 பெண்கள் தெரிவாகி இருக்கிறார்கள். மொத்தமாக இந்த தொகுதிகள், அதாவது 543 தொகுதிகளில் இருந்தும் 66 பெண்கள் மட்டும்தான் 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தெரிவான பெண்கள் என்று சொல்லலாம். அதாவது வெறும் 66 பெண்கள் மட்டுமே. இல்லை, பெண்கள் வரத்துக்கு டென்ஷன் ஆகிறாங்க. ஏதோ ஷூட்டிங் முடிச்சோமா வீட்டுக்கு போயிடலான்னு இருக்காங்க. பட் இறங்கி வரணும். இப்போ தான் பெண்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெண்கள் தைரியமாக வெளியே வராங்க. அவங்களுக்கு ஜெயலலிதா மேடம் மாதிரி, புரட்சி தலைவி அம்மா மாதிரி நம்ம தைரியமாக வந்து இறங்கி அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்களோட பயோடேட்டா பண்ணால் அவங்களுக்கு கல்யாணம், குழந்தை அது மாதிரி தான் ஆசை இருக்குதுன்னு நான் கூட ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். பட் அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி கட்சி இதில் வந்து ஒரு தமிழ்நாடே ஆழ்ந்தாங்க. உலகமே பேசக்கூடிய அளவுக்கு அவங்க திறமையாக இருந்தாங்க. அது மாதிரி பெண்கள் வரணும். இப்போ நீங்கள் இந்த பொள்ளாச்சி மேட்டர்லாம் இருந்தால் அந்த காலம் இருந்தாலும் வெளியே தெரியாது. இப்போல்லாம் வெளியே தெரியுது பார்த்தீங்களா, எத்தனையோ மீடியாக்கள். அதில் 7 வருஷம் 7 வருஷம் தப்பு பண்ணவன் அவனுக்கு தெரிய வேண்டாம் என்னைக்காவது இருந்தாலும் நான் மாட்டுவேன்னு. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு வாட்டி மாட்டியாச்சு. ஸோ பெண்கள் தைரியமாக வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் பயப்படவே கூடாது. அடக்கி நம்ம வச்சானா அதுக்கப்புறம் நாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளாம் ஒன்றும் சாதிக்க மாட்டோம். பட் அந்த நாட்டுக்குள்ளே நம்ம ஒருத்தவங்க நல்லவங்களாக இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எமது பார்வையை நாம் திருப்பினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒற்றை பெண்ணினுடைய அரசியல் சாம்ராஜ்யம் அனைவரையுமே கண் விரித்து பார்க்க வைக்கிறது. யார் அப்படின்னு சொன்னால், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 6 முறை முதலமைச்சராக வந்திருக்கிறார். ஆனால் 6 முறை முதலமைச்சராக வந்து ஒரு பெண் தலைமையை கொண்ட அந்த கட்சியில பெயர் சொல்ற அளவுக்கு பெண் தலைமைகள் மக்களிடம் போய் சேர்ந்தார்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி எழுது. சரி, அதையும் கிடந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி மாறி மாறி தமிழகத்திலுடைய ஆட்சியை அமைக்கின்ற இந்த திராவிட கட்சியில் மிக முக்கியமான கட்சியாக இருக்கிற திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் சொன்னால், அந்த வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எழுதப்படாத ஒரு சட்டமாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் தளங்கள்ல இது ஒரு கால ஓட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடியதா ஒரு விஷயமா கூட இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல கூட அந்த திமுகவில் கனிமொழியை தாண்டி பேசப்படுற அளவுக்கு பெரிய பெண் அரசியல் தலைமைகளை நாம் இதுவரைக்கும் சந்திச்சது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போலதான் இன்ன பிற கட்சிகளையும் சில பெண் தலைமைகள் தான் இன்று வரைக்கும் வந்து மைக் பிடித்து மேடையில் நின்று பயங்கரமாக பேசி மக்களிடம் போய் சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதையும் கடந்து நாம் இன்னொரு விஷயத்தையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். 241 மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு இருக்கிறது. அதையும் கிடந்து பொருளாளர்கள் பொறுப்பு இருக்கிறது. இந்த பொருளாளர் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் எல்லாமே பார்த்தீர்கள்னு சொன்னால், பாஜகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், இப்படி எல்லா கட்சிகளையும் சேர்த்து வெறும் 3 பெண்கள் தான் இந்த பொறுப்புகளையும் உயர்நிலை பொறுப்புகள், அதாவது மாவட்ட செயலாளர் பொறுப்புகளையும் இருக்கிறார்கள். மற்றது அனைவருமே ஆண்களாகத்தான் காணப்படுகிறார்கள். சொல்லப்போனால் வெறும் கண் துடைப்புக்கு ஒரு 3 பெண் தலைமைகள் வந்து இந்த மாவட்ட ரீதியிலான தலைமைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கூட ஒரு பெரிய கேள்வி இங்கே வந்து முன்னிக்கிறது. ஆனால் இவர்களுடைய பின்புலத்தையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று அவருடைய கணவனாகவோ அல்லது அவருடைய தாத்தாவாகவோ அல்லது அவருடைய அப்பாவாகவோ அரசியலில் இருந்து வந்தவர்களாகவும் அவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இவர்கள் இருப்பதாகவும் அதையும் கிடந்து அவர்கள் சொல்கின்ற சில விஷயங்களை செய்யக்கூடிய பெண் அரசியல் தலைமைகளாகவும் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்ல போனால் குடும்பத்தாரினுடைய ஆதரவின்றியும் சுயம்புவாக அரசியல்ல கோலோச்சுறது பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயமாகத்தான் இன்று வரைக்கும் இருந்து வருகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதையும் கடந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தால் இருக்கின்ற கேலிகள், கிண்டல்கள், சில மன வருத்தங்கள், இந்த மாதிரி பொதுவெளியில் அவர்கள் வந்து பேசும்போது அவர்கள் தொடர்பிலான சில சர்ச்சையான கருத்துக்களை தேடியே சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்களை காட்டிலும் பெண்கள் மீது சித்தரிக்கப்படுகின்ற அல்லது அவர்கள் மீது செலுத்தப்படுகின்ற சில கேலிகள், கிண்டல்கள் கூட அவர்கள் இந்த அரசியல் தளத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்தும் கூட என்ன கேலி செய்தாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியல் பணிகளில் முன்னெடுத்து கொண்டு நகர்ந்து கொண்டு போகின்ற பெண்களையும் நாம் இப்போது பெண் அரசியல் தலைமைகளையும் நாம் பார்க்கின்றோம். எத்தனை மீம்ஸ் வந்தால் என்ன, அதை கடந்து எத்தனை விஷயங்கள், எத்தனை மாதிரியான சில முன்வைத்தல்கள், அதாவது சில காட்டமான விமர்சனங்கள் வந்தால் என்ன, என் வேலையை நான் செய்வேன் என்று சொல்லி போகின்ற பெண் அரசியல் தலைமைகள் இதற்கு உதாரணங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் கடந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மக்களவை தேர்தலில் வெளியிடப்பட்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கைகள் கொஞ்சம் பெண்களை ஆசுவாசப்படுத்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மதிமுக, அமமுக
போன்ற கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில 33% பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டை அறுதியிட்டு கூறியிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அரசு வேலையில பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு முன்மொழிவை அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார்கள். அதையும் கடந்து தனியார் நிறுவனங்கள்ல 25% மேலாக பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டால் அவர்களுக்கு வரி சலுகை, அதாவது அந்த நிறுவனங்களுக்கு வரி சலுகை அளிக்கப்படும் என்று சொல்லியும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இதையும் கடந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலேயே பிஜேபி அரசால் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நாங்கள் தேர்தலிலே வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் முதல் மக்களவை கூட்டத்திலேயே இந்த பெண்களுக்கான இட ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அண்மையில பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில ராகுல் காந்தி அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள் நிகழ்வதற்கு முன்னதாகவே ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தினார். அந்த கலந்துரையாடல் கூட ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை குறிப்பாக சொல்லியிருந்தார். பெண்களுக்கு 33%க்கான இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். சரி, இவ்வாறு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில பல விஷயங்களை ஒவ்வொரு கட்சிகளும் முன்வைத்திருக்கின்றன. இதை கடந்து நாம் தமிழர் கட்சியை நாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு 50% என்று சொல்லி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருந்தது. அதை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் செய்தும் காட்டிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நிறுத்திய பெண் வேட்பாளர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 40 தொகுதிகளுக்கு 20 பெண் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருப்பது அனைத்து தளங்களையும் திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. வழக்கம் போல இந்த தேர்தலையும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கல. அது இந்தியா முழுக்க அப்படிதான் நிலைமை இருக்குது. எல்லா கட்சியுமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஒட்டி தான் இந்த ஒதுக்கீடு நடக்குது. எப்போவுமே சட்டமாக்கப்படாத வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா இடஒதுக்கீடு சட்டமாக்கப்படுற வரைக்கும் இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தலைமை நினச்சாலும் கூட அது பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் பொழுது அதில் கீழ்மட்டத்தில் அது சரியாக போய் சேருமா, வெற்றி வாய்ப்பை தருமா அப்படிங்கிற கேள்விக்குறி இந்த சமூகத்தில் இருக்குது. ஏன்னா அது ஆணாதிக்க சமூகம். பெண்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அது அவங்கள வெற்றி பெற விட மாட்டாங்க. அதுக்கு ஒத்துழைத்து வேலை பார்க்குறது நடக்காத ஒரு விஷயமா மாறிடுது. பெண்களுக்கு தேர்தல் களத்தில் இவ்வாறாக 50% ஒரு இட ஒதுக்கீட்டை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருந்தது இந்திய மட்டத்திலேயே ஒரு வரலாறாக பதியப்பட்டு அதே நேரத்தில் அனைத்து தரப்பினரும் வாழ்த்துக்களை கூட தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக அமைந்திருந்தது. இந்த நேரத்தில் மற்ற கட்சிகள் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 20 தொகுதிகளில் போட்டியிடுது. 20 தொகுதியில் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதே போல் திமுகவை பொறுத்த வரைக்கும் 20 தொகுதிகளில் போட்டியிடுது. 20 தொகுதிகளையும் கனிமொழி, தமிழிசை தங்கபாண்டியன் அப்படின்னு சொல்லி 2 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. திமுக வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே நான் போட்டியிடும் பொழுது எனக்கு மிகப்பெரிய பலம் கட்சியும் சின்னமும் தான். உதயசூரியன் சின்னத்தில் யார் நின்றாலும் மிக நம்பிக்கையோடு வாக்களிப்பார்கள். ஆகவே இந்த சின்னமே எனக்கு மிகப்பெரிய அறிமுகத்தை, அடையாளத்தை தேடித்தரும். அதையும் கிடந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஜேபி, அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் கடந்து காங்கிரஸை பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் 10 தொகுதியில் போட்டிடுறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அங்கு ஒரே ஒரு பெண்மணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அமமுக கட்சியில் 2 பெண்கள், அதையும் கடந்து மக்கள் நீதி மய்யம் கட்சியில் 2 பெண்கள் அப்படின்னு சொல்லி பெண்களினுடைய கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகள் கணிசமான குறைந்த ஒரு அளவில் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது அனைத்து தளங்கள்லையும் இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பேசு பொருளாக தான் காணப்பட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த 2014ஆம் ஆண்டு நிகழ்ந்த மக்களவை தேர்தல் தொகுதியில 4 பெண்கள் மட்டும்தான் தமிழகத்திலிருந்து தெரிவாகி இருக்கிறாங்க. இவ்வாறு 2014ஆம் ஆண்டு மக்களவைக்கு 4 பெண்கள் தான் தமிழகத்திலிருந்து தேர்வாகி இருக்கிறாங்க. இந்த முறை பார்த்தோம் என்று சொன்னால் 39 மக்களவை தொகுதிகளில் 134 பெண்கள் களம் காண்கிறார்கள். அதையும் கிடந்து 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 74 பெண்கள் களம் காண்கிறார்கள். இது இவ்வாறு இருக்க எதிர்வரும் 18ஆம் தேதி நிகழ இருக்கிற தேர்தல் திருவிழா தான் இந்த முறை பெண்களினுடைய எண்ணிக்கை தமிழகத்திலிருந்து அரசியல்ல களமிறங்குகிற பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமா,
அப்படின்றதுக்கான ஒரு விடையை தர வேண்டும். அதை நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்திலே மற்றொரு உண்மையின் அலசலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம்.